குழம்பு பொடி அரைக்கிறதுக்கு 3/4 கிலோ மல்லியை நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். அதே 3/4 கிலோ மிளகா வத்தலையும் வெயிலில் காய வச்சுருக்கேன். கூடவே 50 கிராம் மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு வறுத்து வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். அது பொடி கெட்டு போகாமல் இருக்க. ஒரு கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் மிளகு, 200 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, 100 புழுங்கல் அரிசி அதையும் வறுத்துருக்கேன், 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு, பெருங்காயம் 50 கிராம். இது எல்லாத்தையுமே வறுத்து சேர்க்கணும். வறுத்து சேர்த்தா தான் நல்ல வாசமாக இருக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நம்ம வைக்கிற எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பொடி தான். காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும்.